எவ்வளோ நீட்டு வருது பாரு. தொட்டு விலைக்கு வச்ச வெண்கலத்து செம்பு ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறிய. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு Jan 19 எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 year ஆகுது. இணையாவை இப்போ தான் ஆஃபீஸ் அமுச்சு விட்டேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஆஃபீஸ் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரதுக்குள்ளே சரி இணையாக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். அதனால் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போய் வாங்கிட்டு ரூமை வந்து ஓரளவு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பாப்பா எப்படி போகுது? ஸோ பஸ் அண்ட் டிமாண்ட் புக் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்ப்போம். பேசிகிட்டு இருக்கும்போதே இதை வந்துட்டாப்புல. ஹாய் ஆஷிக். கார்டு ஓகே. அவ்வளோ ஏரியாச்சு. போயிட்டு ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்து அமிச்சாங்க அம்மா. அந்த நட்ஸு அந்த ஐட்டம்லாம் கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு அப்படியே போய் அந்த இதாக திங்ஸ்லாம் வாங்க போகணும். போகலாம். வந்தாச்சு. ஃபோனை சார்ஜ் போட மறந்துட்டேங்க. சே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 5% தான் இருக்குது சார்ஜ். ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு சுவிட்ச் போட மறந்துட்டேன். ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் திங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்கரேஷன் ஐட்டம் சொன்னேன் தெரியுமா, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதான் பெட்டர். வீட்டுக்கு வந்தாச்சு. டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஃபோனு சார்ஜ் போட்டிருக்கேன். ஃபோனு சார்ஜ் ஃபுல்லானதும் நம்ம இந்த டெக்கரேஷன்ஸ் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் பை. 3 hours later. ஹலோ. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போ தான் ஏஞ்சிட்டு சரி டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். டைம் பார்த்திங்கன்னா மணி 2:30 ஆகுது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் ஸ்டாண்டு ஒன்று. ஸோ இதில் தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டு மேலே ஒரு ஆர்ச் மாதிரி வைக்கலாம். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பேக்கு ஹாப்பி ஆனிவர்சரி பேக் ஒன்று. அப்புறம் இந்த கர்டைனு, ஃபாயில் கர்டைனு பலூன் ஊதுறதுக்கு. அப்புறம் இந்த பலூன் ஒன்று. ஸோ இவ்வளோ தான் வாங்கியிருக்கு. லெட்ஸ் சி, வேலையை ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு இந்த பலூன் செட்டை வந்து அடிக்கிடலாம். ஏன்னா எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரையல் பார்த்துருவோம். ஒரு 3 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே வேலையை முடிச்சாகணும். இது ஒரு இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பலூன் மாட்டுறதுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நாட் பண்ணி அப்படியே இதில் வச்சுக்கலாம். இந்த பலூன் ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டேன். சரிதா? எவ்வளோ நீட்டு வருது பாருங்க. ஓகே, இப்போ என்னென்னா அடியில் இந்த பேஸில் போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே பலூன் ஊத ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஒரு பலூனாக ஊத ஸ்டார்ட் பண்ணிட்டா மேபி இன்னும் ஒரு 1 hour 1.5 hours முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் ஊதி வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்டாண்டில் அசம்பிள் பண்ணணும். ஒரு வழியாக முடிச்சாச்சு. இங்கேருந்து காமிச்சிடுறேன். சரி, ஓகே. எல்லாத்தையும் ஓவராலாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு இதை அப்படியே காமிக்கிறேன்.
ஓகேவா? உங்களுக்கு இதே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஒரு வழியாக அப்படியே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. இந்த ஆனிவர்சரி தான் கோணையாக வந்திருக்குது, இடம் பத்தலை ஜி. இது எல்லாமே கொஞ்சம் கோணையாக வந்துக்குது. பட் இதுக்கே 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மணியும் 5:30 ஆயிடுச்சு. ஆமா, இதுதான் கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருந்தது. எனக்கு இது கூட ஈஸியாக பண்ணிட்டேன். இதோ இருக்குல்ல, ஐயோ வாயால் ஊத வேண்டியதாக போச்சு. ஸ்ட்ரா வச்சு தான் ஊதுனேன் அதுக்கே. போதும் தான் பண்ணிக்கலாமா? சரி, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோ எடுக்கலாம். நீ பாட வேண்டிய பாட்டெல்லாம் நான் பாடின்னு இருக்கேன். எனக்காக இப்ப நீ ஒரு பாட்டு பாடு. எனக்கு தெரியாது, நீ பாடி ஆகணும். எனக்காக நீ போய் எனக்காக ஒரு பாட்டை நீ இப்ப டெடிகேட் பண்ற. பார்த்தேன், எனக்கு பாட தெரியாது, உனக்கு தெரியும்ல. அப்படியே ஸ்ருதியோட பாடு. ஸ்ருதியோட தான் பாட சொல்லு. எனக்காக பாடுன்னு நான் ஆசையா கேட்கிறேன், சரியா? அது நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பாடு. ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உள்ளாகி உள்ளாகி உள்ளாகி. அந்த பாட்டு கரகாட்ட பாட்டு பாடலாமா? பாங்குயில பூங்குயில சேதி ஒன்று கேளு, உன மாலையில தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. தெரியாது. யாரு? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெண்கலத்து செம்பு, அத தெடுத்து தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு, பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேரு, ஓ கிட்ட வந்து கிளறுதடி என்ன வடு ஜோரு. கண்ணு கழகா பொண்ணு சிரிச்சா, பொண்ணு மனச தொட்டு பறிச்சா, தன்னந்தனியா எண்ணி ரசிச்சா, கதலதான் விட்டு விரிச்சா, எடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து, சீரெடுத்து வாரே அம்மா சேர்த்து என்ன சேர்த்து, முத்தையம் படிக்கு முத்தரு கவிக்கு நிச்சயம் பதில் சொன்னமை. ஆங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா, கண்ணி மோகத்தை விட்டு வேற எதையும் தெரிய, வங்கத்துல விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து ஒரசி அம்மா, இங்கும் அங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி,
குளித்திருப்போம் குளிக்கிளியே கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்சேன் சம்மதம் ஒன்று சொல்லு கிளியே